أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا اتخذ الرحمن ولدا لقد جئتم شيئا إدا تكاد السماوات والأرض يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولدا. صدق الله العلي العظيم. வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய சனிக்கிழமை நாளுடைய நிகழ்ச்சிக்கு நேர காலத்தோடு வந்து நல்ல விடயங்களை கேட்டு நமது வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்திருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் முதலாவதாக சலாத்தை சொன்னவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் சொன்னவனாக இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். நாங்கள் சென்ற கிழமை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக அவர்கள் பேசிய வார்த்தைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை ஓர் அத்தாட்சியாக, அவனுடைய சக்தியை வல்லமையை எடுத்து காட்டும் முகமாக ஆக்கி வைத்திருக்கிறான். வஜஅல்ன இப்ன மர்யம வ உம்மஹு ஆயத்தன், நாங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஒரு அத்தாட்சி. எதற்கு அத்தாட்சி? நான் சக்தி உடையவன், நான் வல்லமையுடையவன் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் திரும்ப ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் யாருடைய உதாரணத்தை போன்று? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை போன்று. ஹலகஹு மின் துராபின், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தான். மண்ணை எடுத்து உருவமாக்கி சும்ம கால லஹு குன் ஃபயகுன், நீ ஒரு மனிதனாக ஆகு என்று அல்லாஹ் குன் என்று சொன்னான். அவர் ஒரு மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றத்தை அவர்கள் பெற்றார்கள். இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை பையில் ஊதியதன் காரணமாக விளைவாக அல்லாஹ் சொன்னான் குன் ஃபயகுன், கற்பறையில் குழந்தையாக ஆகு. அந்த ஊதின வெளிப்பாட்டின் காரணமாக, ஊதியதன் காரணமாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தை, சிசுவை கற்பப்பையிலே, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பப்பையிலே உருவாக்கினான். கலிமத்துல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு பெயர் இருக்கிறது, கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. எப்படி என்றால் குன் என்ற வார்த்தையால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நம் அனைவருக்கும் தெரியும், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த ஒரு ஆணுடைய பெண்ணுடைய உதவியும் இல்லாமல் படைத்தான். அதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஆணுடைய உதவியின் மூலமாக மாத்திரம் படைத்தான். பெண்ணுடைய உதவி அங்கு இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய உதவியோடு மாத்திரம், ஒரு பெண்ணின் மூலமாக மாத்திரம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வைத்தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தை படைத்தவன். அவனுடைய அனுமதியின்றி எந்த ஒரு விடயமும் நடைபெற மாட்டாது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ஃபில் அர்தி வலா ரத்பி வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஒரு மரத்தினுடைய இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அப்பால் முடியாமல், அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்படாமல் விழமாட்டாது. அல்லாஹ் விழக்கூடிய இலையையும் அறிந்து வைத்திருக்கிறான். எந்த வித்து முளைக்க வேண்டும், எந்த வித்து முளைக்க கூடாது, எந்த தாவரம் வளர வேண்டும், எந்த தாவரம் வளரக்கூடாது என்ற விடயத்தையும் அல்லாஹ் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சக்தியுடையவன் தான் எங்களுடைய இறைவன். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இறைவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று இந்த உலகத்திலே வேறு யாருமே கிடையாது. இந்த ரெண்டு வசனங்களும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய
அல்லாஹுடைய சம்பந்தப்பட்ட அந்த விடயத்திலே மிகவும் முக்கியமான 2 ஆயத்துக்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த 2 ஆயத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரம் ஷைத்தான் எங்களுடைய மனிதர்களுடைய உள்ளங்களில் சில நேரம் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். அதனாலதான் நாங்கள் ஒவ்வொரு மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாலும் சுபூடைய தொழுகைக்கு பின்னாலும் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களில் சந்தேகங்களை வீணான யூகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். ஏன்? சில நேரம் ஷைத்தான் வருவான். இந்த உலகத்தை அல்லாஹ் என்கிற ஒருவன் இருக்கிறான், எப்படி சரி இந்த உலகத்தை எப்படி ஒருவன் ஆதிக்கம் செலுத்த முடியும், அல்லாஹ்வை படைத்தவன் யார், அப்படி ஒரு தொடர் சங்கிலி தொடராக அல்லாஹ்வை படைத்தது யார்? ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் தான், அவனுக்கு அப்பால் வேறொன்றும் இருக்க முடியாது. ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான்? எங்களுடைய உள்ளங்களில் கொண்டு போடுவான், அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்ற ஒரு கேள்வி. அப்படி பார்த்தால் அது தொடர் சங்கிலியாக வைத்துக் கொண்டே இருக்கும். அவனை படைத்தது யார், அவனை படைத்தது யார், அப்படி என்று தொடர் சங்கிலியாக அந்த கேள்வி வைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய புத்தியும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய புத்தியும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளாது. படைத்தவன் ஒருவன் தான், அவன்தான் இறைவன், அவன்தான் அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனை படைக்கக்கூடிய ஒருவன் இருக்குமாக இருந்தால் அவன் வேறொன்றின் பக்கம் தேவையாக இருக்கிறான். அப்படி இருக்க முடியாது. அப்படியான தன்மை இருக்குமாக இருந்தால் அவன் இறைவன் கிடையாது, அவன் இறைவன் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வஸ்வாசான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். அவனிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் விடயங்களை உண்டாக்கக்கூடியவன். எந்த அளவு என்று சொன்னால், இந்த 2 வசனங்களும் எங்களுடைய மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய விடயத்தில் இந்த 2 ஆயத்தையும் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்திலே வேறு யாருமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்ற ஒருவன் இந்த உலகத்திலே ஷைஉன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு கடைசி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த ஒன்றும் அவனை போன்று கிடையாது. எனவே அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய படைத்த இறைவனை நாங்கள் வழங்க வேண்டும். எங்களுடைய இறைவனை நாங்கள் விளங்கினால்தான் அல்லாஹு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். எந்த மனிதன் அல்லாஹை வழங்கவில்லையோ அவனால் உரிய முறையில் வணக்கங்களை செய்ய முடியாது. ஒரு மனிதன் ஒரு பொருளுடைய பெருமதியை வழங்குவானாக இருந்தால் தான் அந்த பொருளின் மீது அவன் ஆசை வைப்பான். அதனை வாங்க வேண்டும், அதனை நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசை வைப்பான். அறவே ஒரு பொருள் தெரியாக விட்டால் அது எங்களுடைய வாழ்விலே தெரியாத ஒன்றாகவே இறுதி வரைக்கும் இருக்கும். எனவே படைத்த இறைவனை விளங்கிக் கொள்வது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய கண்மணி நாயகம் அவர்களுக்கு ஓர்டர் போடுகிறான், நபியே நீங்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவே சாட்சி சொல்கிறான், சான்று பாருகிறான், நான் தான் இந்த உலகத்தை படைத்தவன், நான் என்னை தவிர்ந்த வேறு யாரும் கடவுள் கிடையாது என்பதாக யார் முதலாவது சாட்சி சொல்கிறான்? அல்லாஹ். ஏனென்று தெரியுமா? 100க்கு 100 அல்லாஹுவை வணங்குவதற்கு மனிதனுடைய சக்தி இடம் கொடுக்காது. நபிமார்கள் விளங்கிக் கொள்வார்கள், ரசூல்மார்கள் விளங்கிக் கொள்வார்கள். மனிதர்களாகிய நாங்கள் 100க்கு 100 வழங்கிக் கொள்ள முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்தால் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வை நேரடியாக விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் 100க்கு 100 அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்ப்பதன் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளலாம். அதனால் தான் அதிகமான வசனங்களை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானங்கள் பூமியை படைத்த விடயத்தில், வானத்தை பார்ப்பதிலும் பூமியை பார்ப்பதிலும், இன்னும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது. எதற்கு அத்தாட்சி இருக்கிறது? இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது.
பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலநிலைகளை மாற்றுகிறான். காலநிலைகளை மாற்றுகிறான். எல்லா நேரமும் ஒரே மாதிரியான கிளைமேட் கிடையாது. சில நேரம் சூரியனுடைய ஓட்டமும் வேறுபடும். சூரியனுடைய ஓட்டமும் வேறுபடும். சில நேரங்களில் நாங்கள் கொடியை கட்டுவோம் ஒரு பக்கமாக, இன்னும் ஒரு 3 மாதங்கள் சென்றதுக்கு பின்னால் கொடியை கட்ட வேண்டும் இன்னொரு பக்கமாக. என்ன அர்த்தம்? வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. அல்லாஹ் அந்த சூரியன் எந்த பாதையில் ஓட வேண்டும் என்பதாக அதற்கு ஒரு பாதையை, ஓடு தளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுடைய அனுமதி இல்லாமல் அது என்ன செய்யாது, அங்கிட்டு இங்கிட்டு நகர மாட்டாது. அதற்கென்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த ஓடுதளத்தை விட்டும் அது அங்கிட்டு இங்கிட்டும் அசைய மாட்டாது. எங்களை படைத்த இறைவன் பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறான காலநிலைகள். சில நாடுகளில் சூரியனை காண முடியாது, இன்னும் சில நாடுகளில் இரவை காண முடியாது, இன்னும் சில நாடுகளில் நேரம் குறைவு. யூகே போன்ற நாடுகளில் அக்டோபருடைய மாதத்திலே 1 மணித்தியாலத்தை பின்னுக்காக்க வேண்டும். மார்ச் மாதம் வரும்பொழுது 1 மணித்தியாலத்தை முன்னுக்காக்க வேண்டும். இவ்வாறு பல அமைப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளங்கள். இரவு பகல் மாறி மாறி வருகிறது. சூரியன் உதயமாகிறது, சூரியன் மறைகிறது. இது எப்படி சாத்தியம்? ஒரு நாளைக்கு வளமையாக கிழக்கிலிருந்து உதிக்கின்ற சூரியன் ஒரு நாள் மேற்கிலிருந்து உதிக்கும். அல்லாஹ் அதனுடைய ஓர்டரை என்ன செய்வான்? மாற்றுவான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரே ஒரு தண்ணி எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஒரு தண்ணி தான். பூமி மண் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுதான். வித்துக்கள் மரங்கள் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுதான். ஆனால் அதனை நாட்டியதற்கு பின்னால் ஒரு தோட்டத்திலே இருக்கக்கூடிய எப்பல் தோட்டமாக வைத்துக் கொண்டால், ஒரே நேரத்தில் நாட்டியது, ஒரே தண்ணீர் பாய்க்கப்பட்டது, ஒரே பூமியில் முளைக்க வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மரத்தில் பறிக்கப்பட்ட ஆப்பிள் பழத்தினுடைய ருசி கொஞ்சம் வேறு ருசியாக இருக்கும். இன்னும் அங்கு கொஞ்சம் தள்ளி போய் பறித்து பார்த்தால் அதனுடைய ருசி கொஞ்சம் மாறி இருக்கும். அதே போன்றுதான் ஒவ்வொரு பழங்களும், ஒவ்வொரு மரக்கறிகளும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவன் யார்? நான். யாருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. சில நேரம் ஒரே மரத்திலேயே இருக்கக்கூடிய பழங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று புளிக்கும், ஒன்று இனிக்கும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. நான் தான் தாயுடைய கற்பனையில் இருக்கும்போது உங்களுக்கு உருவத்தை அமைத்தவன். எல்லாம் பிள்ளைகள் தான். ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் பிறந்திருக்குதுன்னு சொன்னால் 10 பிள்ளையுடைய உருவமும் வெவ்வேறாக இருக்கும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ். அதே போன்று ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய கலர் வித்தியாசம், ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய அமைப்பு வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ் சொல்கிறான், வக்திலாஃபி அல்சினத்திக்கும் வஅல்வானிக்கும். உங்களுடைய பாஷையை நான் வெவ்வேறாக ஆக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் பேசுகின்றீர்களே பாஷை, அதை நான் வித்தியாசமான பாஷையாக ஆக்கி வைத்திருக்கிறேன். வித்தியாசம் உங்களுக்கு மத்தியில் லாங்குவேஜ் வித்தியாசம். வஅல்வானிக்கும், உங்களுடைய நிறங்கள் வித்தியாசம். கல்ஃபுக்கு சென்றால் அவர்களுடைய நிறங்கள் வேறு மாதிரி இருக்கும். பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா போனால் ஒரு மாதிரியாக இருக்கும். கொரியா, ஜப்பான், சைனா, அவர்களுடைய நிறம் வெவ்வேறாக இருக்கும். அவர்களுடைய அளவு, உயரம் வெவ்வேறாக இருக்கும். இந்த மாற்றங்களை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன். நீங்கள் குடிக்கின்றீர்களே தண்ணீர், அது குளமாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், கிணறாக இருக்கட்டும், இந்த நீர் வற்றி போனால்,
இன் அரஐக்கும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமை யதீக்கும் பிமாஇன் மஈன். அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான். நீங்க குடிக்கிற அந்த தண்ணியை அது இருக்கிற இடங்கள்ல இருந்து அப்படியே வத்தி போனால் உங்களுக்கு குடிக்கிறது தண்ணியை கொண்டு வாரது யார்? அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான். நான் ஏற்கனவே சொன்னமே, இரவு பகல் மாறி மாறி வாரதால தான் நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். இரவு பகல் மாறி மாறி வாரதால தான் நாங்க என்ன செய்யறோம்? ஆரோக்கியமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா நஹார மஆஷா, நான் வெளிச்சமுள்ள அந்த பகல் நேரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறேன். நல்ல முறையில் என்ன செய்யுங்கள்? ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யுங்கள், உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். வஜஅல்னா லைல லிபாசா, இரவை நாங்கள் உங்களுக்கு அதே போன்று சுபாத்தன், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி கொஞ்சம் ராகத்தெடுப்பதற்காக வேண்டி இரவை வைத்திருக்கிறேன். பேலன்ஸ் ஆகணும் டைம். ஓய்வு என்பொன்று இருக்கணும், வேலை பலன் ஒன்று இருக்கணும். அப்பொழுதுதான் சீராக அமைந்து கொண்டு போகும் என்னுடைய வாழ்க்கை. தூக்கம் நிலைக்குமாக இருந்தால் நோய், வேலையும் நிலைக்குமாக இருந்தால் நோய். அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? பேலன்ஸ் சொல்கிறான். கேட்கிறான் அல்லாஹ் கேள்வி, குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ. பகலை நான் பகலாகவே வைத்து விட்டால், நோர்வே போன்ற சில இடங்கள்ல இருக்குது 6 மாசம் வெளிச்சம், இரவு பகல் தான் வெளிச்சம் தான் இருக்கும், சூரியன் தான் இருக்கும், இரவை காணேலா. அவங்க என்ன செய்வாங்க? இரவை உண்டாக்குவாங்க, இருளை உண்டாக்குவாங்க. இருளை உண்டாக்குவாங்க எதுக்கு? ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி. எங்களுக்கு இந்த நியமத்துக்கெல்லாம் தொடராக கிடைக்கிறதுனால எங்களுக்கு அந்த பாக்கியம் விளங்குறது இல்லை, எங்களுக்கு விளங்குறது இல்லை. எப்ப ஒரு நியமத்துடைய கொஞ்சம் முன்பின் ஆகுமோ அப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த அருட்கொடையுடைய பெருமதி விளங்கும். அப்ப எப்படி இருக்கும்? அதே மாதிரி சில நாடுகள்ல -40, அங்க பெண்களுக்கு பிள்ளைகள் பெற்றெடுக்க முடியாது, அனுமதி இல்லை அந்த அரசாங்கத்தால. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் யார் உண்டாக்குறது? அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், நான் அந்த பகலாகவே கியாமத் நாள் வருங்காட்டியும் வைத்து விட்டால் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, சத்தங்கள் ஓய்ந்திருக்கக்கூடிய இரவை கொண்டு வருவது யார் உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறான் கேள்வியாக. நான் இரவாகவே வைத்து விட்டால், சில இடங்கள்ல சில நாடுகள்ல இருள், சூரியன் இல்லை, அவங்க என்ன செய்யறாங்க? வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க எதுக்கு? கொஞ்சம் ஜொலியா ஆகிக்கிறதுக்கு. அல்லாஹ் கேட்கிறான், இரவா வச்சுட்டா பகலை கொண்டு வரது யார்? ஆனா அல்லாஹ் தொடர்ந்து என்ன செஞ்சல? அப்படி அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் படிப்பினைக்காக வேண்டி சில மாற்றங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிறான், எங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. அந்த நாடுகள்லையும் 6 மாதம் தான், தொடர் வருடங்கள் இரவு அப்படின்னு இல்லை, இரவு முழுக்க பகலும் இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு இரக்கம் உள்ளவன். அப்படி கொஞ்சம் செஞ்சுக்கிறான், ஒரு அமைப்பை உண்டாக்கி வச்சுக்கிறான். இதெல்லாம் நாங்கள் விளங்கெடுக்கணும். சில நோயாளிகள், எனக்கு தெரிந்த ஒருவர் வந்தார், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மாணவர், இப்பொழுதும் ஹொங்கி யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறார். அவர் ஆக்சிடென்ட் ஒன்று பட்டு அவருக்கு ஆபரேஷன் நடந்து 3 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்காரு. தலை அப்படியே எடுத்து ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்குது, கோமா ஸ்டேஜுக்கு போய்த்திருக்கிறார். இவங்க கூட்டாளி மாற கொண்டு வச்சு கதைச்சு எப்படியோ கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் அவருக்கு என்ன வருது? உணர்வு வருது. முதல் தடவையாக அவருக்கு சாப்பாடு பிடிப்பேன் எங்கால தொண்டையால. நான் அவரை வரச்சேன், அவருக்கு இன்னும் டைம் ஒன்று ஒழுங்கான முறையில் அமையல. ஏண்டா அவர் சொன்ன அந்த அமைப்பு எனக்கு கேட்க போக்குள்ள எனக்கு கண்ணால கண்ணீர் வந்துச்சு. அதுல எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். அது அவரை செல்ல போக்கலாம் எங்களுக்கு அதுல எஃபெக்ட் கூட. நான் சொல்றதால இப்ப பெருசா இருக்காது. அப்போ ஒரு தடவை அவருக்கு சமைக்கிற வாசனை வந்திக்குது. சமைக்கிற வீட்டுல அவருக்கு நம்ம ஒருத்தருக்கும் ஒரு விருப்பமான டிஷ் ஒன்று இருக்கும். அது அவருக்கு விருப்பமான டிஷ். சமைக்கிற நேரம் வாசம் வந்திக்குது. சாப்பிடணும் அவருக்கு ஆசை. இப்ப வீட்டாளர் நாங்கள் சாப்பிட கேட்கணத்தை விட இவருக்கு வாயால குடிக்கல. இப்ப அதை கரைச்சி
கொடுக்குறாங்க, சாப்பிட்ட மாதிரியே இல்லையே, நாக்கால இல்லையே, தொண்டைக்கு பனியாலே சாப்பாடு வேறு நிறையும், ஆரோக்கியம் கொஞ்சம் உடம்பு வரும். ஆனால் ருசிக்கு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி அந்த ருசி, அந்த இன்பம் இல்லை. கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் ஒரு அளவு நல்லா வந்ததுக்கு பின்னால் அதே சாப்பாட்டை திரும்ப சாப்பிட போக்குல இருந்த அந்த 6 மாசத்துக்கு பின்னால் அந்த சாப்பிட்ட நேரம் அவருக்கு இருந்த அந்த இன்பம், அதை சொல்லி முடிக்கல, அவரால் வர்ணிக்கலாம். 6 மாசத்துக்கு பின்னால தோடம்பழம் ஜூஸ், அதுக்கு முன்னுக்கெல்லாம் தொண்டைக்கு பனிய, அப்போ ஜூஸ் குடிச்சுதான் இருக்காரு. 3 மாசத்துக்கு பின்னால கோபாலி மதத்துக்கு பின்னால எங்கால குடிச்சிருக்காரு, தொண்டைக்கு பனியால. அந்த 6 மாசத்துக்கு பின்னால வாயில படப்போக்குள்ள இருந்த அந்த இன்பம், ருசி, அது அவருக்கு வர்ணிக்க முடியாது. அவரை ஒரு மாதிரி பெரட்டி பெரட்டி ஊட்டுடு தான் வச்சுட்டு இருந்திக்கிற. அதுக்கு பின்னால வாப்பாட நானோட உதவியோட எப்ப அந்த வீட்டை அந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு பார்த்து சூரியன் ஒளியெல்லாம் பட்டு அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்த உடனே இருந்த சந்தோஷம், அது அவரால் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. அந்த அளவு நாங்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எழும்புறோம். அதுதான் 2 ரக்காத் துஹா தொழுவதன் மூலமாக என் உடல் உறுப்புக்கு நான் அல்லாஹ் எனக்கு உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சிக்கிறானே, அதற்கு நான் அந்த 2 ரக்காத் துஹாவை தொழுவதன் மூலமாக நான் என்னுடைய அந்த உடல் உறுப்புக்கு 300 சொச்சம் ஜாயிண்ட் இருக்குது. மனித உடம்புல 360 சொச்சம் ஜாயிண்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சதக்கா கொடுத்த நன்மை அன்னைக்கு உண்டாகிடுது. இந்த ஜாயிண்ட்ல 360 சொச்சம் ஜாயிண்ட்ல நாங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புறோம். கொரியால எவ்வளவு ஹார்டான வேலை செய்யறோம். எலும்ப போக்கில் எங்கின சரி ஒரு இடத்துல ஜாயிண்ட் வருத்தமா இருந்தா கை கால அசைக்க இயலுமா எங்களுக்கு? அல்லது வேலை தான் செய்ய இயலுமா? எங்களுக்கு யோசனை பண்ணி பார்க்கணும். சில நேரம் தூங்கி எழும்பி கால், சில நேரம் என்னது சின்னொரு வருத்தம், குதிகால் வருத்தம் வச்சுக்கணும். சில ஆட்களுக்கு குதிவாதம். தூங்கி எழுப்பினத்துக்கு அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வாரத்துக்கு கடையில் எவ்வளவு நேரம் டைம் எடுக்குது அந்த குதிகால ஒழுங்கான முறைக்கு வச்சுட்டு போகாத்தால. கண்ணியத்துக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த உறவினர்களில் ஒருவருக்கு சென்ற வெள்ளிக்கிழமை பிரஷர் அதிகரித்து எங்களுடைய இரத்த ஓட்டம் ஜஃபீர் ஷஹீக் குர்ஆனுடைய வாசகம், ரத்தம் உள்ளுக்கு எடுக்குது, உள்ளம் கொஞ்சத்தை எடுத்தது, கொஞ்சத்தை வெளியே அனுப்புது, எடுக்குது வெளியேற்றுது. இப்படி எங்கட இதயம் ரத்தத்தை என்ன செய்யுது, எடுக்குது கொடுக்குது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம். மூளைக்கு ரத்தத்தை கொடுக்குது, அதனால நாங்க பேலன்ஸ் என்ன செஞ்சு நடந்துட்டு இருக்கிறோம். எங்கட கை கால அசைக்க முடியுமா இருக்குது. ரத்த ஓட்டம், ஹார்ட் இயக்கம், கிட்னி, நாங்க எத்தனையோ குடிக்கிறோம், எத்தனை ஜூஸ் குடிக்கிறோம், கணிக்கிற சொகப்பு குடிக்கிறோம், எப்படி கணிக்கிற சொகப்பு குடிக்கிறோம், எப்படி கணிக்கிற மஞ்சள். ஆனா யாருக்கு சரி சிறுநீர் எப்படி வருது, ஒரே கலர்ல தான் வந்துகிட்டே இருக்குது. கூடினா சிலாக்களுக்கு மஞ்சள் கலமா போகும், அது கழிவு. யாருக்கு சரி சொகப்பா குடிச்ச ஜூஸ் அப்படியே மஞ்சளாகவோ சொகப்பாகவோ பைத்திக்கா இல்லை. என்ன காரணம்? கிட்னி ஃபில்டர் பண்ணுது. இதெல்லாம் யாருடைய வேலை? படைச்ச இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு மனிதன் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நீங்கள் உங்களை பார்க்கவில்லையா? நீங்கள் உங்களை பார்க்க கூடாதா? ஏன் பார்த்தா நாங்க மிரண்டு போய்த்திருவோம். நாங்க எங்களை பார்த்தா சாப்பிடுறோம், பிடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குழாய் ஒன்று இருக்கு, சாப்பிட்ற போக்குல குடிக்க சுவாச குழாயும் சாப்பாட்டு குழாயும். சில நேரம் சிலாக்களுக்கு என்னது ஏற்படுது, இருமல் வருது. என்ன காரணம்? அவசரத்தில் சாப்பிட்டதால சில நேரம் அப் டவுன் ஆகிறதால பிரச்சனையாகி சுவாச குழாய்களுக்கு போய்த்திருந்து மூக்கால வரும் சோத்து மணி, எங்கால வரும் சோத்து மணி மூக்கால. இது எப்பயாலும் ஒருக்கா நடக்குது. நாங்க எங்களுக்கு என்ன சரி உணர்றோமா? நாங்க என்ன சரி இங்க நடக்கிறது எங்களுக்கு யாருக்கு சரி வழங்குதா? இங்க அப் டவுன் ஆகுறது
சுவாச குழாய் மூடி சாப்பாட்டு குழாய் திறந்து சாப்பாடு போறது யாருக்கு சரி விளங்குதா? இல்லை. அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எங்கட உடம்பு எத்தனை கிலோ பாரம்? வெறுத்த நாங்கள் செக் பண்ணி பார்த்தா எங்கட வெறுத்து எத்தனை கிலோ கொழுப்பிக்கணும் காட்டும். சில நேரம் 15 கிலோ உண்டு. யாருக்கு சரி பாரம் விளங்குதா? எங்கட உடம்பு பாரம் யாருக்கு சரி விளங்குதா? இல்லை. நான் எத்தனை கிலோ? 75 கிலோ. நான் எத்தனை கிலோ? 95 கிலோ. நான் எத்தனை கிலோ? 110 கிலோ. யாருக்கு சரி எங்க உடம்பு பாரம் வைக்கா? இல்லை. அல்லாஹ்வோட அமைப்பு. காலுக்கு சரி பாரம் விளங்குதா? இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபி அன்ஃபுஸிஹிம். எங்களோட அத்தாட்சியை நாங்க இந்த உலகத்துல வெளிப்படையாக ஆக்கி வச்சிக்கிறோம், உங்களையும் ஆக்கி வச்சிக்கிறோம், உங்களையும் ஆக்கி வச்சிக்கிறோம். நீங்க கொஞ்சம் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். எனவே அப்படிப்பட்ட இறைவன் அல்ல எங்களை பார்த்து கேட்கிறான் ஒரு கேள்வி. இன்றைக்கு எத்தனையோ நாங்கள் செலுத்துகின்ற இந்திரியம் அது அனைத்தும் மூலமாக பிள்ளை கிடைப்பது கிடையாது. சிலருக்கு பிள்ளைகளே உண்டாக மாட்டாது. அந்த விந்தணுக்கள்லையும் எல்லாம் இல்லை, ஒரு ஒரு முட்டை தான், ஒரு அமைப்பு தான் அங்க போய் என்ன செய்யுது, ஒரு பிள்ளையை உருவாக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நாங்க தான் அதுக்கு காரணம். பிள்ளையை கொடுப்பதும் நாங்கள் தான், பிள்ளையை கொடுக்காமல் இருப்பவர்களும் நாங்கள் தான். ஆம்பளை பிள்ளையை மட்டும் கொடுக்கிறது நாங்க தான், பொம்பளை பிள்ளையை மட்டும் கொடுக்கிறது நாங்க தான், 2 பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கிறதும் நாங்க தான். சிலாக்களுக்கு 25 வருஷத்துக்கு புள்ள கிடைச்சிக்குது. இதுவரைக்கும் கிடைக்காத புள்ள 25 வருஷத்துக்கு புறம் எப்படி கிடைச்சிச்சு? யார் கொடுத்தது? அல்லாஹ். இப்படி எங்கிற வாழ்க்கையில பல அமைப்பை உண்டாக்குறான், பல அமைப்பை வச்சிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப விண்டருடைய காலம் எங்களுக்கு பார்த்தா விலங்கு. இப்ப மரம் எல்லாம் எப்படி இருக்குது? மஞ்சள் நிறத்துல இருக்குது. இலையெல்லாம் எப்படி இருக்குது? மஞ்சள் நிறத்துல இருக்குது. இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு? பச்சையா. இப்ப எப்படி இருக்குது? மஞ்சளா. அதுக்கப்புறம் எப்படியா வரும்? சருகலாக கீழே விழும், அப்படியே மொட்டையாகிடும். திரும்ப என்ன செய்வான்? நல்லத்தலா பச்சை பசேல்ண்டு ஆக்குவான். இது நமக்கு நாங்க கண் கூட பார்க்கிறோம். அல்லாஹ் இத 2 விஷயங்களுக்கு உதாரணமா சொல்லிக்கிறான். இந்த அமைப்பை நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் எங்களையும் படிப்பினையை வச்சுக்கிறான், இந்த உலகத்தினுடைய அமைப்புகளையும் வெளிரங்கத்திலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை ஆக்கி வச்சிக்கிறான். மனுஷன் கேட்கிறான் தானே, எப்படி விற்பிக்கலும் அல்லாஹ்க்கு? அல்லாஹ் சொல்றான், ஏ மனிதா, உன்னுடைய வாழ்க்கைக்கும் இதுல உதாரணம் இருக்குது. நான் மரணிக்க வச்சதுக்கு பின்னால திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கும் இதுல இருக்குது உதாரணம் இருக்கிறது. 2 விஷயத்துக்கு உதாரணம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும், சொந்த வாழ்க்கைக்கும், மனிதனுடைய வளர்ச்சி அந்த அமைப்புக்கும் இதுல உதாரணம் இருக்குது. நான் உங்களை மரணத்திற்கு பின்னால் எழுப்பாட்டுவதற்கும் இதுக்கு உதாரணமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் அனைவரும் பிறக்கும் போது சிறுவர்கள், சிசுக்கள், ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் சிறுவர்கள், அதற்கு பின்னால் வாலிபர்கள், அதற்கு பின்னால் 2 நிலைமைக்கும் நிலைமைப்பட்டவர்கள், அதற்கு பின்னால் வயோதிபர்கள். ஆரம்ப நிலைமை எப்படி? வளர்ச்சி, வலிமை, சுறுசுறுப்பு, அப்படியே காலம் பெய்து அப்படியே இறுதியாக அது அப்படியே என்ன செய்யுது? நேர்மாற்றமாக ஏழாமை, சோம்பல், முடியாமை, ஏழாமை, இவ்வாறு நிலைமை மாறுது. இந்த மரங்கள் இப்படித்தான் பச்சை பசேல் நீக்குது. அதுக்கு பின்னால் அது நிலைமை எப்படியா மாறுது? அழியக்கூடிய அமைப்புல இலைகள் எல்லாம் அப்படியே மஞ்சளாகி ஊத்த குப்பையாகி அப்படியே மாறுது. இதே மாதிரித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி அமைப்பும். அல்லாஹ் அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின், அல்லாஹ் உங்களை ஆரம்பமாக படைக்கும் பொழுது நீங்கள் ஏழாமையாக இருந்தீர்கள். அதாவது நாங்கள் சிசுக்களாக இருக்கின்ற நேரம், பிறந்திருக்கிற அந்த சந்தர்ப்பம், ஒரு 5-6 வயது வரங்காட்டியமான அந்த பருவம், ஏழாமை. ஒரு தேவை எங்களுக்கு என்ன செய்யலாது, கேட்கலாது, ஒழுங்கி நடக்கலாது, ஏழாமை, பலகீனம். அதற்கு பின்னால் என்ன காரணம்? சக்தியை காரணம். அதுக்கு பின்னால் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா
ஏழாமையை தருகிறான். 2 ஏழாமை பருவத்துக்கு மத்தியில் ஒரு ஏழுமான பருவம். எப்படி? 2 ஏழாமை நிலை பருவத்துக்கு மத்தியில் ஒரு ஏழுமான ஒரு பருவம். அதனாலதான் வாலிப பருவம் மிக முக்கியமான ஒரு பருவம். அல்லாஹ் வாழ்க்கையை பற்றி, ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் பற்றி பருவம் தெரிந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும், அவர் வயோதிபராக இருந்து மரணித்தால் உதாரணத்திற்கு அவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. அது பொது கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்குது. வாலிபத்துக்கு முன்னால மரணிச்சா கேள்வி கணக்கே இல்லை. வாலிபத்துக்கு முன்னால மரணிச்சா கேள்வி கணக்கே இல்லை. யார் அந்த வாலிப பருவத்தை தாண்டி மரணிக்கிறாரோ அந்த மனிதனுக்கிட்ட வாலிபத்தை மட்டும் விசேஷம் அல்ல ஒரு கேள்வி கேட்பான். உங்களோட வாலிபத்தை நீங்க எப்படி கழிச்சீங்க? அப்ப அந்த வாலிப பருவம், அந்த ஏழுமான பருவத்துல தான் நான் மறுமை வாழ்வுக்கான தயாரிப்பையும் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன். பருவ வயது அடைவதற்கு முன்னால் உள்ள 15 வருடம் அல்லது 13 வருடம், அது ஒருத்தருடைய அமைப்பை பொறுத்து வித்தியாசப்படும், நாங்கள் ஏற்கனவே பார்த்திக்கிறோம். அது வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வச்சுக்கிறான். எப்ப அந்த வாலிபம் என்கிற அந்த அடைவை அடைகிறாரோ அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒவ்வொரு நிலைமைக்கும் கேள்வி கணக்கு கேட்பான். ஹலால் ஹராத்தை பத்தி கேள்வி கணக்கு கேட்பான், அநியாயத்தை பத்தி கேட்பான், பொய் பேசுதலை பத்தி கேட்பான், தொழுகை நேரங்களை பத்தி கேட்பான், பண வசதிகள் இருந்தால் ஜக்காத்தை பத்தி கேட்பான், உடல் ஆரோக்கியம் பண வசதி எல்லாம் இருக்க போக்கல ஒரு உம்ராவை பத்தி கேட்பான், ஒரு ஹஜ்ஜை பத்தி கேட்பான், கொடுக்கல் வாங்கல்ல பொய் பேசினது, மோசடி செஞ்சது, இதெல்லாத்தையும் பத்தி கேட்பான். எனவே இந்த வாலிப பருவத்தை நான் ஒழுங்கான முறைக்கு கழிச்சால் எனக்கு இப்ப நான் வயோதிப ஆகிட்டேன். வாலிபத்தில் நான் 5 நேரம் தொழுது வந்தேன் பள்ளி வாசலுக்கு சென்று. இப்ப வயோதிபமாகி அவருக்கு என்ன செய்யலாது? பள்ளி வாசலுக்கு போக இயலாது. நடுக்கம், வயோதிபம். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? எப்ப அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சதோ ஆனா அவருடைய மனசுல ஆசை பள்ளிக்கு போகணும். ஏன்? தொடர்ந்து பேணி வந்த ஒரு பழக்கம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் வீட்டில் தொழுதாலும் இவர் பள்ளி வாசலுக்கு சென்று எப்படி முன்பின் சுண்ணத்துக்களையும் சேர்த்து, இப்ப அவருக்கு பரல மட்டும்தான் தொலையலும், முன்பின் சுண்ணத்துக்கெல்லாம் தொலையலா, அப்படியான ஒரு கட்டம் இருக்க போக்கல அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதுல பரிபூரணமான நன்மையை கொடுக்கிறான். பரிபூரணமான நன்மையை கொடுக்கிறான். வாலிப காலமும் பெய்துட்டுது. இப்ப ஒரு மனிதனுக்கு தாடியிலேயோ அல்லது முடியிலேயோ, தலைமுடியிலேயோ நிறை வருது. என்ன வருது? நிறை வருகிறது. ஒரு 40 வயதுன்னு வச்சுக்கொள்வோம். எத்தனை வயது? ஒரு 40 வயதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப அல்லாஹ் இந்த மனிதனுடைய பழுத்த முடி வந்ததுக்கு பின்னாலையும் 40 வயதாகியும் இந்த மனிதன் தனது பாவத்தை விளங்கி அல்லாஹ்விடம் தௌபா செய்து தன்னுடைய நிலைமையை சீர்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வாலிப வயசுல துடிப்பு இருக்கும். அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்ன சரி குறை இருக்குமா இருந்தால், என்ன சரி குறைபாடு இருக்குமா? உதாரணத்துக்கு சொல்ல போனால் விபச்சாரம். ஒரு வாலிபன் விபச்சாரம் செய்து விட்டார், திருமணம் முடிச்சில்ல. இவரை என்ன தண்டனைண்டா 100 கசையடி அடிக்கிற, 100 கசையடி அடிக்கிற. ஒரு வருஷம் அவர் இருந்த அந்த இடத்தை விட்டு ஒரு வருஷம் சூழலை மாற்றி விட்டுற, நாடு கடத்துற. அந்த சூழல் மூலமாக இவருக்கு அந்த கெட்ட சூழல், அதன் காரணமாக அந்த பாதிப்பு, அல்லது இவரின் மூலமாக மற்றவர்கள் பாதிக்கக்கூடும். எனவே ஒரு வருடம் அந்த இடத்தை விட்டும் அவரை நீக்கி விடுவது. இவ்வளவுதான் தண்டனை. இவ்வளவுதான் தண்டனை. திருமணம் முடிச்ச ஒருத்தர் விபச்சாரம் செய்தால் தண்டனை ஒன்றே ஒன்றுதான். கல்லால அடிச்சு அவர் நாங்கள் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அது அவருக்குரிய தண்டனை. அது அவருக்குரிய ஒரு குற்ற பரிகாரமாக அமையும். அதற்கு பின்னால் அவரை நாங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக அவரை தூக்கி அடக்கம் செய்வது, கஃன் செய்வது எல்லாம் கட்டாயம். ஒரு பெண்மணி நபிசல்லாவுடைய காலத்தில் விபச்சாரம் மேற்கொண்டதற்கு பின்னால்
நபி அவங்க காலம் கொடுத்தாங்க, பைத்திட்டு பிள்ளையை பெற்றுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு வாங்க. கடைசியா அந்த பெண்மணி பாருங்க எவ்வளவு ஈமானுடைய உணர்வு வைக்கும். மனிதன் அப்படித்தான், சில நேரம் தவறுகள் செய்யலாம், எல்லை மீறி தவறுகள் செஞ்சிடலாம். ஆனால் அந்த குற்ற பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்களும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது அப்படின்னு விட்டுட்டு போய்த்திருக்கலாம். ஆனாலும் இதுக்கு தண்டனை ஒன்றே ஒன்றுதான், குற்ற பரிகாரம் ஒன்றே ஒன்றுதான். அவ என்ன செய்யறா, புள்ளட கையில ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வாரா. ரைட், என் புள்ள இப்படி என்னது வேறொத்தரால வளர்க்க முடியும், நான் அவசியம் இல்லை என்கிற அமைப்புக்கு ஹிக்மத்தான முறையில கொண்டு வந்ததுக்கு பின்னாலதான் கல் அடிச்சாங்க. கல் அடிச்ச நேரம் அவட மேனில கொஞ்சம் ரத்தம் ஒத்தர மேனில பட்டுட்டு அவர் அப்படின்னு அருவறுப்பு மாதிரி நினைஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. சரதாசம் சொன்னாங்க, இந்த பெண்மணியுடைய தௌபாவை நாங்க இந்த மதீனா வாசலுக்கு மத்தியில நாங்க பங்கு வச்சு கொடுத்தாலும் நல்லா செஞ்சிருவான், ஏற்றுக்கொள்வான். ஏன், அவருடைய அந்த ஈமானுடைய உணர்வு, நான் இப்படி என் மூலமாக ஒரு தவறு நடந்துட்டு அதுக்கான குற்ற பரிகாரத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் என்ன செஞ்சார். ஒரு மனிதன் தெரியாத்தனமாக விபச்சாரம் செய்து அது யாருக்குமே தெரியாது, அவருக்கும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் என்றிருந்தாலும் அதை யாரிடமும் சொல்லாமல் அல்லாஹ்விடம் உண்மையான முறையில் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான். எப்ப இன்னொரு மனிதனுக்கு தெரிய வருமோ, எப்ப அந்த பாவம் 4-5 மனிதனுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு தெரிய வருமோ, அல்லாஹும் என்ன செய்ய மாட்டான், அதனை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அதனை மன்னிக்க மாட்டான். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கமுள்ளவன். நாங்க கட்டாயம் எங்களை நாங்க என்ன செய்யணும், பரிசீலனை செய்யணும். ஒவ்வொரு நாளும் எங்களை படைச்ச இறைவன் எவ்வளவு இரக்கமுள்ளவன். இந்த படைச்ச இறைவன் உடைய தன்மை என்ன, அவன் ஒருவன். அவன் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத். அவன் எப்படியாப்பட்டவன், அவன் ஒருவன். அல்லாஹுக்கு லம் யலித், பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள் கிடையாது சொல்ல போக்கல மனைவியும் கிடையாது, மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. வலம் யூலத், அல்லாஹ்க்கு பெற்றோர்களும் கிடையாது, அல்லாஹ்க்கு பெற்றோர்களும் கிடையாது. அவன் ஒருவனாக இருந்தான் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால், உலகத்தை படைத்ததற்கு பின்னால், அரிசை படைப்பதற்கு முன்னாலும் அவன் ஒருவன். எதன் பக்கமும் தேவையற்றவன். அல்லாஹ் அரிசில் இல்லை, அல்லாஹ் அரிசில் இல்லை. அவன் திசைகளை விட்டும் தேவையற்றவன், அவன் திசைகளை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹுவை நாங்கள் எங்கிருக்கிறான் என்று வழங்குவதாக இருந்தால், கரண்ட கொஞ்சம் நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தா கரண்ட் எங்க இருக்குது, எங்க தொட்டாலும் கரண்ட் அடிக்கும். அது சம்பந்தப்பட்ட அந்த அந்த எடுத்து வரங்காட்டியும் எங்கின தொட்டாலும் கரண்ட் அடிக்கும். அந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய இல்ம், அவனுடைய அறிவு இந்த முழு உலகத்தையும் வியாபித்திருக்கிறது. அவனுக்கு இடங்கள் இல்லை. இடங்கள் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் எதன் பக்கமும் தேவை காணுவனாக இருந்தால், தேவை காண்ற என்கிற அந்த சிபத்தை அல்லாஹ்க்கு இல்லை. அல்லாஹு சமத், அவன் எந்த தேவைகளும் அற்றவன். திசைகளின் பக்கமோ ஒரு இடத்தின் பக்கம் இருப்பதற்கோ, ஒரு பொருளுக்கு ஒரு பொருளாக இருக்குமாக இருந்தால் அந்த பொருளுக்கு என்ன தேவை, இடம் தேவை. ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அதனை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்ல. எங்களுடைய இறைவன் அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் வ மினல் அர்லி மிஸ்லஹுன், 7 வானங்களையும் படைத்திருக்கிறான், 7 பூமிகளையும் படைத்திருக்கிறான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன், இந்த வேகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ரசூல்மார்கள் மூலமாக, நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான், அறிமுகப்படுத்தி வைத்தான். லிதஅலமு, நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. என்னது, அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எங்களை படைத்த இறைவன் அனைத்து வஸ்துக்கள் மீது சக்தியுடையவன். வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்தறிந்தவன். எப்படி, அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்து அறிந்தவன் என்றால், ஹுவல் லா யஅஸுபு அர் ரப்பிக மின் மிஸ்காலி ذرத்தின் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலும் சரி பூமியிலும் சரி ஒரு அணுவளவு கூட அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் மறையாது. ஒரு சஹாபி துஆ கேட்டார்,
ஒரு சஹாபி துவா கேட்டாரு. அதில் அவர் ஒரு புகழ்ந்தார், அல்லாஹுடைய சிஃபத்துக்களை சொன்னார், அல்லாஹுடைய பண்புகளை சொன்னார். யா மன் லா தராஹுல் உயூன், எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாதவனே. வலா துகாலித்துஹு புனூன், எங்களுடைய சிந்தனைகளால் சிந்திக்க முடியாதவனே. வலா யசிஃபுல் வாசிஃபூன், வர்ணிக்கக்கூடியவர்களால் வர்ணிக்க முடியாதவனே. வலா துகையிருல் ஹவாதிஸ், இந்த உலகத்தில் என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாரே. அவன் தான் வித்தியாசங்களை ஏற்படுத்தக்கூடியவன், மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவன் எந்த ஒன்றையும் ஏற்படுத்த மாட்டாது. வலா துகையிருல் ஹவாதிஸ் வலா யஹ்ஷத் தவாயிர், அல்லாஹ் அழிவுகளை பயப்பட மாட்டான். அல்லாஹ் அழிவுகளை பயப்பட மாட்டான். ஏன்? அவன் தான் அனைத்தையும் உருவாக்கக்கூடியவன். யஅலமு மசாகில் ஜிபார், ஒரு மலை இருக்கிறது, இந்த மலையுடைய பாரம் எவ்வளவு, கணம் எவ்வளவு என்பதை அறிந்தவன். வமகாயில் பிஹார், கடல் தண்ணி அது எவ்வளவு நிறையோடு இருக்கிறது என்பதை அறிந்தவன் அல்லாஹ். வஅதத கத்ரில் அம்தார், மலை துளி வருகிறது, எவ்வளவு காலத்து ஒரு சாதாரண ஒரு மலையோடு பெய்ய எத்தனை மலை துளி வருது, அந்த மலை துளி எண்ணிக்கையை அறிந்தவன். வஅதத வரகில் அஷ்ஜார், ஒரு மரத்தில் இலை இருக்குமாக இருந்தால் அந்த அனைத்து மரங்களுடைய இலைகளையும் அறிந்தவன். வஅதத மா அஸ்லம அலைஹி லைல் வஅஷ்ரக அலைஹி நஹார், இரவு நேரத்தில் என்ன இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். பகல் நேரத்தில் என்ன இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். எந்த அளவு என்று சொன்னால், இரவு நேரத்தில் ஷாக் கடலில் ஒரு கருங்கல்லுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு மீனையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். வலா துவாரி மின்ஹு சமாஉன் சமா, முதல் வானத்தில் இருக்கிறது என்ன என்பதை இரண்டாவது வானம் மறைக்க முடியாது அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு. 7 வானங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவன். வலா அர்துன் அர்லா, ஒரு பூமி மற்ற பூமியுடைய பகுதியை விட்டு மறைக்க முடியாது அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும். ஒரு கடல், அந்த ஒரு கடலுடைய ஆழம் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் விலகி இருக்க முடியாது. இவ்வாறு வர்ணிச்சதுக்கு பின்னால துவா கேட்டாரு, யா அல்லாஹ் என்னுடைய இறுதி வாழ்நாளை அழகாக்கிடு. அல்லாஹும்ம ஜஅல் கைர உமுரினா ஆகிரா, என்னுடைய வாழ்நாளில் நான் இறுதி கட்டமைக்கிறேன், என்னுடைய இறுதி கட்டத்தை அல்லாஹ் அழகாக்கிடு. அதே மாதிரி அல்லாஹும்ம ஜஅல் என்னுடைய இறுதி நாளை அழகாக்கிடு. வலா துவாரி மின்ஹு சமாஉன் சமா வலா அர்துன் அர்லா வலா பஹ்ரு மா ஃபீ கஅரிஹி வலா ஜபலு மா ஃபீ வஅரி அல்லாஹும்ம ஜஅல் கைர உமுரினா ஆகிரா வ கைர அமாலினா, என்னுடைய கடைசி அமல உனக்கு பொருத்தமான அமலாக ஆக்கிடு. நான் மரணிக்கின்ற நாளை அழகான நாளாக ஆக்கிடு. 3 துவா. கடைசி கட்டத்தை அழகாக்கி, கடைசி கட்டம் அது 1 மாதமோ 1 வருடமோ, அந்த கடைசி கட்டத்தை பீரியட்டை அழகாக்கிடு. அமல கடைசி காலத்தில் நான் செய்யக்கூடிய அமல உனக்கு பொருத்தமான அமலாக ஆக்கிடு. நான் சந்திக்கின்ற மௌத்தாக போகின்ற அந்த நாளை சிறந்த நாளாக ஆக்கிடு. துவாண்டு கேட்டாரு. நபி சொன்னாங்க, உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய எவ்வளவு சிஃபத்தையும் சொல்லி அவர் எப்படி எந்த நம்பிக்கையோட ஒரு துவா கேட்டிப்பாரு. நாங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்க போக்கல, நம்பிக்கையோட துவா கேட்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் அமைப்பை பார்த்தா, சூரத்துல் ஃபாத்திஹா துஆ பிரார்த்தனை, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து வலல்லாஹி வரங்காட்டியும் துஆ. அதுக்கு பின்னால் குர்ஆன் என்பது அல்லாஹ் பயந்து வாழக்கூடியவங்களுக்கு வழிகாட்டும். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 3 ஆயத்து தனிக்கர துஆ, தனிக்கர 2 ஆயத்து தனிக்கர துஆ. இதை எங்களுக்கு உணர்த்துது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, துஆ என்கிறது வணக்கத்தின் ஆணிவேர். ஏனென்றால் நாங்கள் எப்போவுமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள் என்பதை எங்களுடைய 2 செயற்பாடு எப்பொழுதும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை என்னுடைய ஒவ்வொரு நாளிலும் 2 செயற்பாடு, நான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவன்,
அவனை மீறி எனக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்பதை 2 காரியம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதில் 1வது தொழுகை, எங்களோட சிரம் நெற்றி பூமியில் வைக்கப்படுவதன் மூலமாக எல்லாமே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அடுத்தது அல்லாஹ் கிட்ட கையேந்துறோம். எப்படி? அல்லாஹ் கிட்ட கையேந்துறோம். இதுதான் எங்களுடைய வாழ்வின் சாராம்சம். எங்களுடைய வாழ்க்கையில சாராம்சம் வெற்றிக்கு வழி, வெற்றிக்கு வழி. எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கரிசனை செலுத்திக் கொள்ளணும். தொழுகிற விடயம், அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துவா கேட்கிற விடயம், நம்பிக்கையோடு துவா கேட்கணும். ஹை, இறுதியாக இன்றைய விடயத்தில் நாம் இறுதியாக வருவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்பதை கிறிஸ்தவர்கள் 3 கண்ணோட்டமாக வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் 3 குரூப். அந்த 3 குரூப்பிலும் வெவ்வேறான கோட்பாடு. முதலாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்கள் கடவுள், அவர் மட்டும்தான் கோட் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. 2வது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். 3வது, 3 கடவுள். எத்தனை கடவுள்? 3 கடவுள். அல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இந்த 3ஐயும், இந்த 3 கோட்பாடிலும் யார் இருக்கிறாரோ அவர் இறை நிராகரிப்பாளர். அவர் இறை நிராகரிப்பாளர் என்கிற முத்திரையை அல்லாஹ் சூரத்துல் மாயிதால வெளிப்படையாக சொல்லிட்டார். இதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள். அவர்களுடைய ஒரு கூட்டம் என்ன கோட்பாடு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். அதே நேரத்தில் யூதர்களுடைய ஒரு கோட்பாடு இருக்கிறது, உஸைர் அலைஹிஸ்ஸலாம். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு யாருடைய கோட்பாடு? யூதர்கள் குறிப்பிட்டவர்களுடைய ஒரு கோட்பாடு, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத் தௌபால, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். யூதர்கள் சொல்கிறார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று. ذَلِكَ قَوْلُهُمْ بِأَفْوَاهِهِمْ. அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்துல, இது இவர்களுடைய வாயினால் சொல்லக்கூடிய இட்டுக்கட்டின விடயம். இதுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை என்பது இல்லை. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அல்லது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ தந்தையாக அல்லாஹ்வை குறிப்பிடவில்லை. முக்கியமான விஷயம் இது, பாயிண்ட். யூதர்களோ கிறிஸ்தவர்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையாக, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையாக அல்லாஹ்வை ஏற்றில்லை. இதுல மட்டும்தான் அப்படி அவங்க சொல்றதா இருந்தா எங்க சொல்லிக்கணும், அங்க ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கணும். அங்க விட்டு போட்டு சொல்றாங்க இங்க இடையில. அது எப்படி வீணான ஒரு அல்லாஹ் சொல்ல, இது ஒரு இட்டுக்கட்டின விடையில் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இது இவர்கள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். அல்லாஹுக்கு மகன் என்பது கிடையாது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் மகன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதத்தின் காரணமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க. மிச்சம் காலம் போனதுக்கு பின்னால உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி வந்தார். அவருக்கு தௌராத் முழுக்க பாடம். அப்படி காலம் போக 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 தௌராத்துடைய அந்த வேதம் அப்படியே மங்கி மங்கி வந்து திடீர்னு இந்த நபியின் மூலமா அல்லாஹ் என்ன செஞ்சான், தௌராத்தை திரும்ப பாதுகாத்தான். அந்த நபிக்கு முழு தௌராத்தும் பாடம். எனவே அது தௌராத்தோட வாசமே இல்லாத டைம்ல இப்ப தௌராத்து முழுக்க அவர் மனப்பாடமாக ஒரே டைம்ல சொன்னதால அவருக்கு என்ன பண்றத சுட்டினாங்க. ஒரு அற்புதத்தை காட்டினதால, வளமைக்கு மாற்றமான ஒரு அற்புதத்தை காட்டினதால அல்லாஹ்வுடைய மகன் என்று பெயரை வச்சாங்க. இதுதான் யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகன் என்று சொல்ல காரணம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஏன் மகன் என்று சொல்ல காரணம், தந்தை இல்லை, ஒரு பெண்மணி. இப்பட்ட டைம்ல நடந்த விஷயம். நபிசாசம் அவங்க வாரத்துக்கு 150 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சப்ஜெக்ட். அந்த டைம்ல பிற்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன். நஊது பில்லாஹ். அல்லாஹ் அந்த சூரத்து மரியமுடைய கடைசியில் என்ன சொல்கிறான்? வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா. இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுக்கு மகன் ஒன்று இருக்கிறான், அல்லாஹுக்கு மகன் ஒன்று இருக்கிறது, மகன் ஒன்று ஒருவன் இருக்கிறான். யூதர்கள் சொல்கிறார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று, கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று. லகத் ஜிதும் ஷைஅன் இத்தா. இது முன்னுக்குள்ள சமுதாயம் சொல்லாத ஒரு கருத்து, முன்னுக்குள்ள சமுதாயம் சொல்லாத தோற்றுவிக்காத ஒரு கருத்து. இந்த வார்த்தையின் மூலமாக என்ன நடக்கிறது சொன்னால், இந்த வார்த்தையின் மூலமாக என்ன நடக்கிறது சொன்னால், வானங்கள் பிளக்க பார்க்கிறது, வானங்கள் பிளக்க பார்க்கிறது, பூமியும் பிளக்க பார்க்கிறது, மலைகள் வெடிக்க பார்க்கிறது. வானம் பூமி பிளக்க பார்க்கிறது, மலைகள் வெடிக்க பார்க்கிறது. என்ன காரணம்? அல்லாஹுக்கு மகன் ஒன்று இருக்கிறான் என்று இந்த மனிதர்கள் சொல்வதன் காரணமாக. ஏனென்றால் மனிதனையும் ஜின்னினத்தையும் தவிர மற்றவைகள் அனைத்தும் துஸப்பிஹுஸ் ஸமாவாத். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்தி வஷ்ஷம்சு வல் கமர் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப் வ கஸீரு மினன் நாஸ். வானங்கள், பூமி, மலை, சந்திரன், சூரியன், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாமே, தவளை உட்பட மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் என்ற அந்த நான் அல்லாஹுக்கு அடிமை என்கிற அந்த அடிமைத்தனத்தை ஒவ்வொன்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய எங்களுக்கோ ஜின்களாகிய அந்த படைப்பினத்துக்கு என்ன செய்ய முடியாது, அதனை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி இல்லை. எனவேதான் வானமும் பூமியும் மலையும் விசேடமாக இந்த மூன்றும் பவர்ஃபுல் என்கிறதுனால இந்த மூன்று விடயங்களுடைய பிரஸ்தாபம் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு சொல்கிறான். அல்லாஹுக்கு பிள்ளை என்று இந்த மனிதர்கள் சொல்வதனால் இந்த வெகுள்பிடி செய்ய பார்க்கிறது. வமா யம்பகி லிர்ரஹ்மானி அயத்தஹித வலதா. இறைவனுக்கு ஒரு பிள்ளையை எடுக்கணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. இந்த பூமியில் இருக்கக்கூடியவைகளும் வானத்தில் இருக்கக்கூடியவைகளும் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எப்படி வரும்? அடிமைகளாக வருவார்கள். யாரும் அல்லாஹ்வுடைய மனைவி என்பதும் இல்லை, யாரும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்றும் இல்லை. அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். மலக்குமார்களுக்கு என்ன வார்த்தை சொல்கிறான்? மலக்குமார்கள் என்ன வார்த்தை சொல்கிறான்? மலக்குமார்கள் அல்லாஹுக்கு லா யஅஸுனல்லாஹ மா அமரஹும், ஒரு நொடி பொழுது வேணும் மாற்றங்கள் செய்யாதவர்கள், மாற்றங்கள் செய்யாதவர்கள். ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்துக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்து ஒரு பெண்ணோடு ஈடுபட்டாங்க, ஒரு பொம்பளை ஒரு குழந்தையை கொலை செஞ்சாங்க, மது அறிஞ்சினாங்க என்கிறது வார சம்பவம் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் ஒரு கணத்தில் தலைகீழாக தொங்க போட்டு வேலை செய்கிறாங்க என்கிற சம்பவம் எல்லாம் பச்சை பிள்ளையான இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். மலக்குமார்களுடைய என்ன சொல்கிறான்? ஒரு நொடி பொழுதேனும் பாவங்கள் செய்யாதவர்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எல்லாருமே என்னுடைய அடிமைகள், எல்லோருமே என்னுடைய அடிமைகள். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. நீங்கள் அனைவரும் நாளைக்கு மறுமை நாளில் என்னிடம் தனிமையாக வருவீர்கள். ஒவ்வொருத்தரும் யா நப்சி யா நப்சி என்று ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைமை யோசனை பண்ணி கொண்டுதான் வருவீர்கள் என்றெல்லாம் இந்த ஆயத்தை முடிக்கிறான். இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளை விட்டும் தூய்மையானவன். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம், யூதர்களுடைய ஒரு வாதம் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று, அது பிழையான வாதம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய வாதமும் அது பிழையான வாதம். அதே மாதிரி முஷ்ரிக்குகள், மக்காவிலே வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு வார்த்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்த அந்த டைம்ல இருந்த முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த சிலைகளை வணங்கிய அந்த முஷ்ரிக்குல் அரபுகள் இருந்த சில முஷ்ரிக்குகள், அவர்களுடைய ஒரு கோட்பாடு என்னென்றால், மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். மூணாவது கோட்பாடு என்ன? மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பிழையான
வாதம். அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை விட்டும் தூய்மையானவன். அல்லாஹ் அந்த ஆயத்துல சொன்ன மாதிரி என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. வலத், அது ஆம்பள வலதுண்டா என்ன? அது ஆண் பிள்ளையையும் குறிக்கும், பெண் பிள்ளையையும் குறிக்கும். ஜக்கர்ண்டா ஆம்பளை புள்ள, உன்சாண்டா பொம்பளை புள்ள. வலதுன்னு சொன்னா அது ரெண்டுக்கும் பொதுவான பொது பெயர். அல்லாஹ் இன்னைக்கு சொல்லிட்டான், எனக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்ல பொம்பளை பிள்ளையும் இல்ல. பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லும்போது சொல்கிறான், நான் வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இன்றி படைத்தவன், எந்த சேம்பலும் இல்லாமல் படைத்தவன் நான். அன்னா யகூனு லஹு வலத், அவனுக்கு எப்படி புள்ள கிடைக்கணும், அவனுக்கு எப்படி புள்ள இருக்கும்? அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்? எந்த முன்மாதிரியும் இன்றி, பதீஅண்டா எந்த முன்மாதிரியும் இன்றி, ஒரு சேம்பலோட வெச்சிய செயல் அல்லாஹ் இந்த வானத்தை பூமியையும் படைக்கவில்லை. அவனுக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? புள்ள இருக்கணும், எப்படி இருக்கும்? இருக்க முடியாது. ஏன்? அவன் இறைவன். இறைவன் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன். வலம் தகுல்லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவி என்ப ஒருத்தி கிடையாது. குர்ஆனுடைய வாசகம். வஹலக குல்ல ஷை, அவன் அவனை தவிர்ந்த மற்றவைகள் அனைத்தும் படைத்தவன் யார்? அல்லாஹ். வஹலக குல்ல ஷை, அனைத்தையும் படைத்தவன் அவனே. வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், எப்படி எல்லாத்தையும் படைச்சானோ எல்லாத்தையும் பற்றி அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். லாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இரட்சகன். லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேற யாரும் இல்லை. காலிக்கு குல்லி ஷை, அனைத்தையும் படைத்தவன் அவன். ஃபஅபுதூஹு, எனவே நீங்கள் அவனை வணங்குங்கள். அல்லாஹ் இவ்வளவு சொல்லி போட்டு என்ன சொல்கிறான் கடைசியாக? என்னை நீங்கள் வணங்குங்கள். இப்படிப்பட்டவன் தான் நான், எந்த முன்மாதிரியுமின்றி வானங்களை பூமிகளை படைத்தவன். எல்லாத்தையும் படைத்தது மட்டுமில்ல, எல்லாத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறேன். நீங்க எப்படிப்பட்டவங்க என்பது எனக்கு தெரியும், எனவே நீங்கள் என்னை வணங்குங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திரும்ப ஒரு இடத்தில், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் எல்லை மீற வேண்டாம். யூதர்கள் எல்லை மீறினார்கள். ஏன்? அவர் தௌராத்தில் சொல்லப்பட்டில்ல அல்லாஹ்க்கு மகன் இருக்குது என்று, இஞ்சில்ல சொல்லப்பட்டில்ல அல்லாஹ்க்கு மகன் இருக்குது என்று. எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வேதத்தில், உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எல்லை மீறுகிறீர்கள். வலா தக்கூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க உண்மையை மட்டும் பேசுங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க உண்மையை மட்டும் பேசுங்க. இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம ரசூலுல்லாஹ், நீங்க சொல்கிறீர்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று, அவர் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதுவர். இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் மட்டும்தான் ஒரு இறைவன். சுப்ஹானஹு அய்யகுன லஹு வலத், அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டு அவன் தூய்மையானவன். வஜஅலுல் மலாயிகத்தல் லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாசா, இந்த மக்கா வாசிகளில் சிலை வணக்கங்கள் புரிந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய, எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? என்னுடைய அடியார்களாகிய மலக்குமார்களை என்னுடைய பின் பிள்ளைகள் என்று அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அலா இன்னஹும் மின் இஃப்கிஹிம் லா யகூலுன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இட்டுக்கட்டி இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வலதல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக. வைன்னஹும் லகாதிபூன், நிச்சயமாக அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். உண்மை என்பது வித்தியாசப்பட மாட்டாது. பொய் தான் ஒன்று கொண்டு என்ன செய்யும்? வித்தியாசப்படும். எனவே அல்லாஹ் என்கிறவன் ஒருவன், அடுத்தது எல்லாமே பிழை. கிறிஸ்தவர்களுக்கே 3 குரூப். ஒரு குரூப் சொல்லுது அல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு குரூப் சொல்லுது இல்ல அல்லாஹ் என்று ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ்வோட மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இல்ல இன்னொரு குரூப் சொல்லுது இல்ல 3 கடவுள், அல்லாஹ், மரியம், ஈசா. இப்படி என்ன செய்யாது? வித்தியாசப்பட மாட்டாது. எனவே இறைவன் ஒருவன். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அப்படி அடிச்சு சொல்லிட்டான். நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கியாமத்துடைய நாளையில கிறிஸ்தவர்கள் அப்படியே முன்னுக்கு வச்சு ஒரு கேள்வி கேட்பான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. அது எதுக்குண்டா, இந்த வாதத்தை யாரெல்லாம் முன்வைக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய பிள்ளை அல்லது அல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படின்னு யாரெல்லாம் இந்த வாதங்களை உண்டாக்கினாங்களோ அவங்கள கொஞ்சம் இழிவுபடுத்துவதற்காக கேள்வி கேட்பான். ஆந்த குல்த லின்னாஸி இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், ஏ ஈசாவே, நீங்க அவங்கள மக்களுக்கு நீங்க அழைப்பு கொடுத்தீங்க,
அல்லாஹ் விட்டு போட்டு என்னையும் என் தாயையும் நீங்கள் இறைவனாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்க அழைப்பு கொடுத்தீங்களான்னு அல்லாஹ் செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்பான். ஈசா சொல்லுவாங்க, சுப்ஹானக் மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக். உண்மை இல்லாத ஒரு விடயத்தை நான் சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நான் சொன்னது எல்லாமே அல்லாஹ் ஒருவன் என்பது என்றதாக. அப்ப அகிலை என்னதை நிரூபிக்கிறான்? இப்படி இந்த வாதத்தை யார் உண்டாக்கினாங்களோ அது பிழையான வாதம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாமோ இஞ்சிலோ குறிப்பிடாத ஒரு விடயம். குல் இன் கான லிர்ரஹ்மானி வலத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்குமாக இருந்தால், அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நீங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தால் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், நான் தான் முதலாவதாக ஆளாக அந்த பிள்ளையை வணங்கி இருப்பேன் அல்லாஹ்வோட சேர்த்து. அப்படி இல்லை. வக்குலில் ஹம்துலில்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? லம் யத்தஹித் வலதன், அவனுக்கு பிள்ளை கிடையாது. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், ஆட்சி செய்வதில் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, ஒரு பார்ட்னர் யாரும் கிடையாது. தஆலல்லாஹு அம்மா யகூலூன உலுவன் கபீரா. அல்லாஹ் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷ்ரிக்குகளும் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் உயர்த்தியாகி விட்டான். சுப்ஹான தஆலல்லாஹு அம்மா யசிஃபூன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சொல்றானே, அந்த வாசகத்தின் அர்த்தம் என்ன? சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் அப்படின்னு அர்த்தம். யா அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவனே, நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன். அம்மா யசிஃபூன், இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷ்ரிக்குகளும் உனக்கு என்ன விடயத்தை கற்பிக்கிறார்களோ, பிள்ளைகள் இருக்கிறது என்று கற்பிக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை விட்டும் நீ தூய்மையானவன். எனவே அல்லாஹ் என்கிறவன் முனஸ்ஸஹுன் அனில் வலத், அவனுக்கு பிள்ளை என்பது ஒன்றே இல்லை. அவன் ஒருவன், அவன் மட்டும்தான் இறைவன். எனவே அவன் நாங்கள் நிச்சயம் ஒவ்வொருத்தரும் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நேற்று கடைசியாக சொன்ன மாதிரி, போன கிழமை சொன்ன மாதிரி, வஅவ்ஸானி பிஸ்ஸலா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தொழும்படி கட்டளையிட்டிருக்கிறான். அது மட்டுமில்லை, நான் இப்படி தொழுது வருவதன் காரணமாக ஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன், நான் எங்க இருந்தாலும், அது நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் கொரியால இருந்தாலும் சரி, இந்த கொம்பனியில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த கொம்பனியில் வேலை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் என்னை பரக்கத்துக்குரியவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்னை பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான். மசீஹ் என்ற அர்த்தம் அவங்களுக்கு ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்ய மாட்டாங்க, ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கல்ல, எப்பவுமே சுத்தி கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு இங்க, கொஞ்ச நாளைக்கு அங்க, கொஞ்ச நாளைக்கு அங்க அப்படின்னு நாடோடியாக அல்லாஹ்வின் பால் அழைப்பை கொடுப்பதற்காக வேண்டி பல இடங்களுக்கு சென்று அல்லாஹ் தஆலாவுடைய பிரச்சாரத்தை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் பசி பட்டினியாக ஏழ்மையாக இருந்ததாக எந்த ஒரு சம்பவமும் பதியப்பட்டில்லை. அவ்வளவுக்கு பரக்கத்துரிய ஒரு மனிதராக, நபியாக, ரசூலாக இருந்தார்கள். எனவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த தொழுகையை குர்ஆனை பின்பற்றி கடைபிடித்து ஓதி தொழுது வந்தால் என்னுடைய வாழ்க்கையும் செழிப்பாக பரக்கத்தாக இருக்கும் என்கிறது எங்களுக்கு இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. இந்த விஷயத்தில் நானும் நீங்களும் முடியுமான அளவு கரிசனை செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்துக்குரிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। आज हमने जो देखा है ये ईसा अलैहिस्सलाम के बारे में हम देखा। अल्लाह ने कुरान में बहुत जगहों में अल्लाह बताया नसारा यानी क्रिश्चियनिटी के बारे में। उनके आपस में बहुत इख्तिलाफ है, उनके आपस में इख्तिलाफ है। वो लोग तीन पार्टी है, वो लोग तीन पार्टी है। एक पार्टी है वो लोग बताते हैं गॉड अल्लाह नहीं है, गॉड सिर्फ ईसा अलैहिस्सलाम। दूसरा पार्टी बोलते हैं गॉड सिर्फ ईसा अलैहिस्सलाम नहीं, अल्लाह पहला है, उसके बाद ईसा अलैहिस्सलाम और उसके बाद मरियम अलैहिस्सलाम। इस तरह तीन इलाह, तीन गॉड मांगते हैं। तीसरा पार्टी अल्लाह गॉड अल्लाह ही है, लेकिन ईसा अलैहिस्सलाम अल्लाह का बेटा है। ईसा अलैहिस्सलाम अल्लाह का बेटा है, लेकिन अल्लाह ने क्या बताया बहुत जगहों में, सुब्हानहु अयकुन लहु वलद, अल्लाह को बेटे होने से अल्लाह पाक है। अगरचे वो बेटा मर्द हो या औरत हो, दोनों से अल्लाह पाक है।
यहूद लोग बताया उज़ैर अलैहिस्सलाम अल्लाह का बेटा है। क्यों इस तरह उज़ैर अलैहिस्सलाम को ये लक़ब दिया? मूसा अलैहिस्सलाम के वफ़ात के बाद बहुत टाइम होने के बाद उज़ैर अलैहिस्सलाम आया। उस टाइम तौरात का याद बहुत मर्दों से दिल से नहीं था, लेकिन उज़ैर अलैहिस्सलाम पूरी तौरात उसको याद है। अगर कोई बंदा पूछे वो हिफ्ज़ में बताएगा। ये बहुत इस तरह कोई भी बंदा नहीं है उस टाइम, सिर्फ उज़ैर अलैहिस्सलाम है, तौरात याद है। इसके वजह से, ये गराबत की वजह से ये लक़ब दिया यहूद ने उज़ैर अलैहिस्सलाम को। उसके बाद ईसा अलैहिस्सलाम को ये लक़ब दिया कुछ नसारा। क्यों? ये सिर्फ एक औरत से पैदा हुआ, मर्द नहीं है, कोई मर्द के मदद से नहीं पैदा हुआ, इसलिए वो अल्लाह का बेटा है, इस तरह बताते हैं। लेकिन यहूद भी हो या नसारा भी हो, यहूद हो या नसारा भी हो, आदम अलैहिस्सलाम को अल्लाह का वलद बेटा और हव्वा अलैहिस्सलाम अल्लाह का बेटी इस तरह नहीं मांगते हैं। अगरचे बोलना है तो किसको बोलना है? आदम अलैहिस्सलाम को बोलना चाहिए था, हव्वा अलैहिस्सलाम को बोलना चाहिए था, लेकिन वो लोग इस अकीदे में नहीं है। लेकिन सिर्फ एक बहुत ज़माने के बाद अल्लाह के ऊपर झूठ है, अल्लाह के ऊपर झूठ है। 2 आयत है कुरान में, यानी मुहकमात, उसमें कोई शक भी नहीं। लैसा कमिस्लिही शै वलम यकुन लहू कुफुवन अहद, ये 2 आयत अल्लाह के सिफात में है। अल्लाह के बराबर इस दुनिया में कोई भी नहीं है, अल्लाह के बराबर इस दुनिया में कोई भी नहीं है। सिर्फ अल्लाह के लिए मिसाल सिर्फ अल्लाह ही है और कोई मिसाल नहीं दे सकता है। अल्लाह एक ही है, सिर्फ एक गॉड है। और उसके बाद जो मक्का में मुशरिक लोग थे, अल्लाह को भी मांगते थे लेकिन और उसके साथ बुत को भी इबादत करते थे। वो लोग क्या बताया? मलाइका अल्लाह का बेटी है। अल्लाह आखिर में क्या बताते हैं नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को? अल्हम्दुलिल्लाहिल्लज़ी लम यत्तखिज़ वलदन, अल्लाह पाक है बच्चों से, अगरचे वो बेटा हो या बेटी हो। और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह बताया इन कान लिर्रहमानी वलद, अगर अल्लाह को कोई बच्चा हो फ़अना अव्वलुल आबिदीन, मैं उसके लिए पहला इबादत करने वाला कौन था? मैं होता था। लेकिन अल्लाह के लिए कोई बेटा बेटी कोई भी नहीं है। कुल हुवल्लाहु अहद, अल्लाह सिर्फ एक है। इन्नमल्लाहु इलाहुन वाहिद, सिर्फ गॉड अल्लाह ही है और कोई नहीं है। अल्लाह बीवी से, बेटा बेटी से अल्लाह पाक है। अल्लाह अर्श पैदा होने से पहले अल्लाह था। अल्लाह कोई जगह की ज़रूरत नहीं है। अगर ज़रूरत बन जाता है फिर अल्लाह वो गॉड के हैसियत में नहीं बन सकता। गॉड वो होता है वो हर चीज़ से पाक होता है, किसी चीज़ के इख्तियाज से दूर होता है, वो गॉड होता है। इसलिए हमारे पाक रब अल्लाह हर चीज़ से पाक है, कोई किसी भी चीज़ के मोहताज नहीं है। हम ये बंदे को ये इस तरह एक रब को हमने गॉड मान लिया। ये करंट है, करंट बिजली को हम बाहर निकाल सकता है, अलग कर सकता है? नहीं। अगर हम स्विच लगा दिया कितना जगह तक वो तार जाता है, अगर कोई जगह आप हाथ लगता है उसी टाइम आपको ये बिजली पकड़ता है। इसी तरह अल्लाह हमारे सबको देख रहा है। अल्लाह के बारे में हम बहुत बात किया, लेकिन अभी टाइम ज़्यादा नहीं है, इसलिए इसके हद तक मैं काफ़ी करता हूँ। अल्लाह सुब्हानहू व तआला, अल्लाह को हम इबादत करने के लिए वो काबिल है, हम उसी को हम इबादत करना है। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको उसको इबादत करने के लिए तौफीक अता फरमा।